அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 30 நாள் தான் இருக்கக்கூடிய சூழல்ல திமுக கூட்டணி வந்து இப்படி சில்லு சில்லா உடைய தொடங்கி இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2019 தேர்தலில் இருந்து இப்போ வரைக்கும் எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு பாருங்க. இப்போ அதிமுக வந்து கட்சியே வந்து பல பிரிவுகளா இருந்துச்சு. அதிமுக நம்பி யாருமே கூட்டணிக்கு வரல அப்படிலாம் திமுக பேசிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வந்து எப்போ நாம வந்து இதுல இருந்து வெளியேறலாம் அப்படின்ற ஒரு பக்கமும், இன்னொருத்தங்க வந்து கூட்டணியில் இருக்கலாமா இல்லை தேர்தலே புறக்கணிச்சுட்டு போயிடலாமா அப்படிங்கிற அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிலாம் வந்து ஒரு பயங்கரமான மன அழுத்தத்தில் வந்து இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் பகிரங்கமாக அறிவிச்சிட்டார். தேர்தலுக்கு சில காலத்துக்கு முன்னாடி சரியாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறோம், திமுகவில் எங்களுக்கு சரியான எந்த ஒரு ஒத்துழைப்பும் வந்து கிடைக்கல, நாங்கள் மக்கள் ரீதியாக வச்ச கோரிக்கை எதையுமே அவர் வந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கல அப்படின்ட்டு பல விஷயங்கள், கிட்டத்தட்ட 10 விஷயங்கள் நாங்கள் முன் வச்ச கோரிக்கையாக எதையுமே பண்ணி கொடுக்கலன்னு சொல்லி குற்றச்சாட்டை முன் வச்சு இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்திருக்காரு. ஆக இந்த அனைத்து மக்களுக்குமான கிடைக்க வேண்டிய சமூக நீதி கிடைக்கப்பெறவில்லை, வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறவில்லை. இங்கு மாணவர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நான் சுட்டிக்காட்டி முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்ற போது அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற கார்ப்பரேட் பெரும் முதலாளிக்கு ஆதரவாக இருக்கின்ற சக்திகள் இன்றைக்கு முதலமைச்சரை சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கு அனுமதிக்க மறுத்து இங்கு அதிகாரிகள் ஆட்சி கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து அப்படியே வந்து எதிரணியில் நான் போய் சேர போறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. பாஜக கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, திமுக கூட எங்களுக்கு வந்து கொள்கை ரீதியான ஒரு முரண் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அடிப்படையில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கிறது, அவர் வந்து அதிகப்படியான சீட்டுகள் வந்து அவர் கேட்டிருப்பாரு. கண்டிப்பாக அவர் வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க. ஏற்கனவே பன்ருட்டி தொகுதியிலேயே உதயசூரியன் சின்னத்தில் தான் வந்து வேல்முருகன் அவர்களை போட்டியிட வச்சாங்க. இந்த முறை வந்து தனிச்சின்னம் வந்து கேட்டிருந்தாரு, கூடுதலாக தொகுதிகள்லாம் கேட்டிருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் வந்து அதில் வந்து கொடுக்கறதுக்கு திமுக வந்து தயாராக இல்லை. ஸோ இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா, வேல்முருகனை திமுக இலக்க நேரிட்டு இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், வேல்முருகன் வந்து திமுக அவ்வளோ பெரிய வந்து ஒரு பூஸ்டா, அவர் என்ன அவ்வளோ பெரிய வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு அசட்டா, அவ்வளோ சக்தியான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு தமிழ் தேசிய பார்வைக்கு வேல்முருகன் வந்து திமுக உதவி இருக்கிற அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக திமுக கூட இருக்கிறது மட்டுமே கிடையாது. மக்கள் மத்தியில் ஒரு பார்வை, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படுவாங்க. அந்த வகையில் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எப்போ வந்து திமுக அதிமுகன்னு இருந்த களம் வந்து அப்படியே திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு மாறும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி திமுக இருக்கிறதுனால தான் திமுக மீது ஒரு இடதுசாரி பார்வை வர்றதுக்கான காரணமாக இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி. விசிகாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒரு பட்டியல் சமூகத்திற்கான ஒரு கட்சியாக, சமூக நீதி கட்சி அப்படின்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசுகிறார் இல்லையா, அதற்கு அடித்தளமாக இருக்கிறது விசிகாவினுடைய கூட்டணி தான். ஸோ நீங்கள் விசிகாவை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக கூட்டணியில் எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, திமுகங்கிறது ஒரு பக்காவான வலதுசாரி கட்சி மாதிரி தான் அவர்கள் செயல்படுவாங்க. ஏன்னா அப்படி தான் அவர்களினுடைய டீலிங் எல்லாமே இருக்கும். இவர்கள் 2 பேர் இருக்கிறதுனால தான் இந்த இடதுசாரி முகமும் பட்டியல் சமூக நீதி முகம் அப்படின்லாம் அவர் வந்து வச்சுக்கிறாங்க. அந்த வகையில் வேல்முருகன் வந்து திமுக எதற்கு பயன்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் தேசிய முகம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசிய கட்சிகள் அப்படிங்கிற தமிழ்நாட்டை விரல் விட்டு எண்ணிடலாம். இப்போ பெரிய கட்சியாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதே வகையில் எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கட்சி வேணும், அதே நேரத்தில் கலைஞரை வந்து தமிழக தலைவர்னு சொல்லணும் அப்படின்னா அதற்கு பயன்பட்டு கொண்டிருந்த நபர் தான் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பல நபர்கள் அங்கே போய் சேர்ந்துருப்பாங்க. காரணம் என்ன? அது ஒரு தமிழ் தேசிய கட்சி போல் தன்னை வந்து தவமைத்து கொண்டு காட்டி கொண்டு வந்த ஒரு இடம். அவங்க திமுகவில் இருக்கிறாங்க, அப்போ அதிகாரத்திலையும் பகிர்வு கிடைக்கும், தமிழ் தேசிய பார்வையும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய பலர் வந்து தாவாக்காவை சூஸ் பண்ணுறதுக்கான காரணமாக இருந்துச்சு. இப்போ தாவாக்கா வந்து அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா, இனிமே திமுக தன்னுடைய அந்த தமிழ் தேசிய பார்வையை முற்றிலுமாக இழக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ இவர் அடுத்து எதை சூஸ் பண்ண போகிறாரு, எந்த கூட்டணிக்குள்ளே போக போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து பிஜேபி கூட போகவே மாட்டேன்னு பகிரங்கமாக அறிவிச்சிட்டாரு, பாஜக கூட கிடையாது. அதே டைமில் சரி தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயும் வந்து என்ன இல்லை, வாய்ப்புகள் கிடையாது. காரணம் வந்து ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு தகராறு இருக்குது. டிவிகேங்கிற பேரே எங்களோடது அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிற சூழல் தான் இருக்குது. அதுவும் விஜய் அவர்கள் மேடையில் வச்சே வந்து பார்த்திங்கன்னா, அந்த சிறுமிகளுக்கு பெண்களுக்கெல்லாம் வந்து முத்தம் கொடுத்ததை வேல்முருகன் அவர்கள் வந்து கண்டித்து அது 2 பேருக்கு ஒரு பெரிய சர்ச்சையாக வந்து போச்சு. அடிப்படையில் விஜய் அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது வேல்முருகன் அவர்கள் எந்த இடத்துலையுமே ஆதரித்து பேசவே இல்லை. விஜய் அவர்கள் அரசியலுக்கே வர்றதுக்கு முன்னாடி, அவர் வந்து கொள்கை என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய சக்தியாக வந்தார் அப்படின்னா இணைந்து பயணிக்கலாம்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அடித்தளம் போட்டு வச்சுருந்தாங்க, இல்லைன்னு இல்லை. கட்சியாக தொடங்கினதுக்கு அப்புறமா அவர்களுடைய பேச்சுக்கெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வேல்முருகனும் விஜயும் ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ சீமான் கூட இணைஞ்சு பயணிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே அதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது.
ஆனால் வேல்முருகன் அவர்கள் இதுவரைக்கும் பேசின விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, திமுகவினுடைய மேடைகளில் ஏறி திராவிட மாடல் ஆட்சி வந்து சிறந்தது அப்படின்னு பேசினதாக இருக்கட்டும், ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லி அப்படியே வந்து பாராட்டு மழை பொழிந்தது, கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழன தலைவர்னு பேசினது, இதையெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க, ஆனால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவங்க நமக்கு வேணவே வேணாம் அப்படின்னு தான் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர்கள் பார்க்குறாங்க. இருந்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிங்கிறது பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களுடைய பண்பாடு சார்ந்து கலாச்சாரம் சார்ந்து பல முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுலே நம்ம மாற்று கருத்தில் மறுப்பதற்கு இல்லை. இன்னொன்று அவர்கள் திமுகவுக்கு சொம்படிச்சாங்களே அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. வேல்முருகன் அவர்களே பகிர மேடைகளில் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் சட்டமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்காரு. சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தொகுதிக்கு நீங்கள் எதுவுமே பண்ணல, நான் ரொம்ப காலமாக ஒரு பல்கலைக்கழகம் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கல, பன்ருட்டி தொகுதி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் அடையாத நிலையில் இருக்குது, அதற்கு நீங்கள் நிதி ஒதுக்குங்க, எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பகிரங்கமாக சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிய நபர் அவர். கூடவே சபாநாயகருக்கும் வந்து எதிராக பார்த்தீங்கன்னா பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. என்னை பேச விட மாட்டேங்கிறீங்க, எனக்கு சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி எழுப்ப ஸ்டாலின் அவர்களே வேல்முருகனை கண்டிச்சார். அதிக பிரசங்கத்தனம் பண்ணுறீங்களா வேல்முருகன்ற மாதிரிலாம் கேட்டது பெரிய சர்ச்சையாச்சு இல்லையா. ஸோ அந்த அளவிற்கு வந்து திமுக கூட்டணியில் இருந்தாலும் ஒரு குடைச்சலாக இருந்தார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு மொத்தமாக வெளியே வந்துட்டார். இந்த மாதிரி ஒரு முடிவை விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ துணிச்சல் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கடந்த முறை 6 சீட்டு வாங்கி இந்திய கம்யூனிஸ்ட் இந்த முறை 5 சீட்டுகளுக்கு சுருங்கிட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து நாங்கள் எங்களுக்கு கடந்த முறை வாங்கி 6 சீட்டையாவது கொடுத்துருங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. விசிகா வந்து நேற்று வந்த தேமுதிக நீங்கள் அதிகமான சீட்டுகள் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட மவுசே வந்து குறைஞ்சிரும், என்னோட மக்கள் ஆதரவுங்கிறது பெரிய அளவில் குறைஞ்சிரும், தேமுதிகவை விட சிறிய கட்சியாக விசிகா அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துடும், அப்போ மக்கள் வந்து என்னை ஒரு பெரிய சக்தியாக பார்க்க மாட்டாங்க, அதனால் தேமுதிகவோட அதிகமாக கொடுங்கன்னு சொல்லி மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கார் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள். ஆனால் திமுக வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவை அப்படியே தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. தேமுதிகவுக்கு எந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்குது அதை பற்றி எதையுமே அவர்கள் கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஒரு சாதி ரீதியான ஒரு வாக்கு வங்கி இருக்குது தேமுதிக அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம தேமுதிக உள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வாக்கு நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கை போட்டு என்ன பண்றாங்கன்னா தேமுதிகவுக்கு அதிகப்படியான சீட்டுகளை கொடுக்கிறதுக்கு திமுக முன்வருது. இதை நான் சொல்லலைங்க, திமுக கூட்டணியில் உள்ள விசிகாவின் மாநில பொறுப்பாளர் சங்கத்தமிழன் அவர்களே வந்து இதை பதிவு பண்றாரு. அதை கேளுங்க. புதுசா ஆளு வர்றாங்கன்னா நீங்க தான் குறைச்சு கொடுக்கணும், நாங்க குறைக்க கூடாது. ரைட்டா? நீங்க தானே குறைக்கணும், நீங்க தானே கூட்டியாதீங்க. நாங்கள சொன்னோம் வாங்க விஜயகாந்த் கட்சியை கூட்டியாங்க, இல்ல அவங்கள கூட்டியாங்க, இல்லை நாங்க சொன்னோமா? இல்ல இது வந்து ரொம்ப முக்கியமானது, நுட்பத்தை உணர மாட்டாங்க. 160 எங்களுக்கு கரெக்டாக வந்துடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க வேணா பாருங்க, அந்த கணக்கு போடுங்க, கரெக்டா வரும். அவங்க என்ன நினைக்கிறேன்னா இன்னமும் 180 நிற்கிறதுக்கு முயற்சி நடந்து கொண்டு இருக்கிற நமக்கு செய்தி வருது இல்லை. அப்போ தேமுதிக வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறது விசிகா போன்ற பிற கூட்டணி கட்சிகளுக்கு எந்த அளவிற்கு சிக்கலை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்தே ரொம்ப தெளிவா தெரியும். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணி முறிவு அப்படிங்கிறது அரசியல் களத்தில் ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இப்போ இன்றைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டுமே இருக்கு. ஆரம்பத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ன சொன்னாங்கன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் நம்மளுடைய இரு கண்கள் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியத்தை அவர்கள் கிடப்பில் போட்டாங்க. இன்றைக்கு வந்து திமுக கூட்டணியில் இணைஞ்சு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பயணிக்க ஆரம்பிச்சாப்லையோ அன்றைக்கே தாவாகவும் தங்களுடைய தமிழ் தேசிய அந்த கருத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாலும் அவர்களுக்கான அந்த ஒரு தனித்தன்மை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா வேல்முருகன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள்லாம் தமிழின தலைவர்னு சொல்லி இப்படி போற்றி புகழ்ந்துட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து அவருடைய தமிழ் தேசிய அந்த பார்வை வந்து பெரிய அளவில் கேள்விக்குறியாகிடுச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு ஒரு தமிழ் தேசிய பார்வைங்கிறது முற்று முழுதாக இல்லாமல் வந்து போயிருக்கு. திமுக கூட்டணி இதுவரைக்கும் வந்து அப்படி உடையாமல் அப்படி உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பார்வை அப்படிங்கிறதும் உடஞ்சு போயிடுச்சு. ஸ்டாலின் அவர்கள் யாரையுமே இழப்பதற்கு தயாராக இல்லை. அதுதான் நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது. எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டணியில் வச்சுக்கணும் சொல்லி 21 கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து வச்சிருக்காங்க. அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் 1 சீட்டு 2 சீட்டுன்னு கொடுத்து அதையும் உதயசூரியன்லேயே நில்லுங்க, நாங்கள் 170 தொகுதிக்கு மேலே நாங்கள் நிற்கணும் அப்படிங்கிற அளவில் தான் திமுக திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 170 தொகுதிகளுக்கு மேலே திமுக நிற்கிறாங்க. பிற கட்சிகளுக்கெல்லாம் சீட்டுகளை கம்மி பண்ணி கொடுத்து அப்படியே கூட்டணியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் தனிப்பெருமையான வெற்றி பெற்றுடலாம் அப்படிங்கிறது திமுகவோட எண்ணமாக இருக்குது. ஆனால் கள நிலவரம் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அப்படியே எதிராக இருக்குது. அதாவது இவரை நிப்பாட்டினா அவர் வேலை பார்க்க மாட்டார் அப்படிங்கிற கணக்கில் தான் இருக்குது. விசிகாவுக்கு குறைவான சீட்டுகள் கொடுத்தா திமுக நிற்கிற மற்ற தொகுதிகளில் விசிகாவனரோட வாக்குகள் அங்கே போயிடக்கூடாது அப்படிங்கிற முடிவை பலருமே எடுக்கிறாங்க. நீங்கள் விசிகா பொறுப்பாளர்களே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு வேண்டிய சீட்டு கொடுக்கல, எங்களுக்கு போதுமான அளவு சீட்டுகள் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் திமுகவுக்கு வேலை பார்க்க மாட்டோம், மற்ற தொகுதிகளில் உள்ள விசிகா வாக்குகள் திமுகவிற்கு போகாது அப்படிங்கிற மனநிலையில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. எதிர்கட்சிக்காரன் ஜெயிச்சா கூட பரவாயில்ல, இவர்களுக்கு நாம் ஒரு பாடம் புகட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிற மனநிலையில் தான் விசிகாவினர்லாம் இருக்கிறாங்க பல இடங்களில். அதே தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கும் காங்கிரஸுக்கு பெரிய அளவில் வாக்கு வங்கி வந்து இல்லை அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும்
அங்கே இருக்கக்கூடிய தொகுதிக்கு ஒரு 10,000 பேர் 5,000 பேர் இருந்தாங்கன்னா கூட அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திமுகவுக்கு வந்து என்ன பண்ண மாட்டோம், இந்த முறை வந்து பெரிய அளவில் ஆதரவுலாம் கொடுக்க போகிறது இல்லைங்கிற மைண்ட் செட்டாக தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் நிற்கக்கூடிய 28 தொகுதிகளில் திமுகவே காங்கிரஸ் கட்சிக்கு வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மதுரை வடக்கு தொகுதியில் தளபதி அவர்கள்லாம் பேசும்பொழுது வெளிப்படையாக தொகுதிக்கு 3000 ஓட்டு வச்சிருக்கக்கூடிய இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ இதோட நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்டு இவர்கள் கூட்டணியில் நம்ம எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசியிருந்தார். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினருடைய மனநிலை தான் பிரதிபலிக்குது. காங்கிரஸ் நமக்கு வேண்டாம், அகில இந்திய அளவில் காங்கிரஸுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அப்போ தான் நமக்கு பிஜேபிக்கு எதிராக நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும், அதன் மூலமாக சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து அறுவடை பண்ண முடியுங்கிறது ஸ்டாலினுடைய கணக்கு. ஆனால் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த கணக்குகள் பற்றிலாம் பெருசாக தெரியாது. அதனால் காங்கிரஸ்க்கு எதிராக வேலை பார்க்கறது அவர்கள் தயாராக இருப்பாங்க. இது போக திமுகவிலோட உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்படி பல முனை பிரச்சனைகள் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாலும் திமுகவினராலேயுமே திமுகவுக்கு இருக்கு. திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு வந்து கேள்விக்குறியாக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு மாத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு பங்கீடு, கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து பூதாகரமாக கிளம்ப இருக்கு. அப்போ நம்ம அதையெல்லாமே வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க இருக்கிறோம். இதில் வந்து கடைசியாக வந்து உள்ள வந்த நம்ம தமிழக வெற்றி கழகத்தையும் நம்பி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து கூட்டணி கட்சிகள் யாருமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, அப்போ திமுகலேருந்து வெளியே வந்து எல்லாரும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடுவாங்களா, அப்போ இன்னொரு அணியை வந்து பலம் பொருந்திய அணியை மாற்றுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. ஏன்னா கருத்து கணிப்புகளில் மட்டும்தான் தாவேகா வந்து ஸ்கோர் பண்ணதே தவிர அரசியல் கட்சிகளின் மத்தியில் அவர்கள் எங்கேயுமே பெரிய அளவில் பெரிய வரவேற்பு வந்து பெறலை. யாருமே வந்து விஜய் அவர்களை நம்பி வரல. விஜய் அவர்கள் கிட்டேயே இருந்த ஒரே ஒரு இஸ்லாமிய கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. சீட்டு வாங்கிட்டுலாம் இத்தனைக்கும் போய் சேரல. அங்கே ஒரு தொகுதி கொடுத்துட்டாங்க, சில தொகுதிகளை அள்ளி கொடுத்துட்டாங்க, அதன் மூலமாக போனாங்கன்னு கூட கிடையாது. அவர்களுக்கு வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்குனே போயிருக்காங்க. மேபி அவர்கள் ஏதாச்சும் ஒரு பணம் வாங்கியிருக்கலாம், ஏதாச்சும் நாளை பின்னா அவங்களுக்கு பதவி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கலாமே தவிர நேரடியாக சீட்டுகள் கூட கொடுக்காம தான் திமுகவுக்கு போகிறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் சீட்டு கொடுத்து நாங்கள் கூட்டணியில் வச்சுக்கிறோம்னு சொன்னப்போ கூட வேண்டாம் நாங்கள் திமுக கூடயே போயிடறோம், எங்களுக்கு சீட்டு இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி போகிறாங்கன்னா அப்போ தாவேகாவினுடைய தேர்தல் வெற்றியை வந்து கூட்டணி கட்சியில் எப்படி பார்க்குறாங்கன்றது இருக்கு இல்லையா. அப்போ தாவேகா ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே அவர்களுக்கு இல்லைங்கிறதுனால தான் கூட்டணி கூட யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இப்போ பெரிய கட்சியான காங்கிரஸும் சரி, சிறிய கட்சிகளான இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் போன்ற கட்சிகள், விசிகா, நீங்கள் வந்து ராமதாசனுடைய பாமக கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கூட்டணியில் வரல. ஏன்னா வட தமிழகத்தில் வந்து பெரிய அளவில் ஆதரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல கணக்குகள்லாம் போடுவாங்க. வன்னியர்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கு, பட்டியல் சமூகத்தினுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் களத்தில் வந்து பார்க்கும்பொழுது பாமக ராமதாஸ் அவர்கள் அங்கே போகல. புதுசாக கட்சி ஆரம்பிச்ச வி.கே. சசிகலா அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணிக்கு போகல. அவர்கள் 2 பேர் தனியாக கூட்டணியில் நிற்கிறாங்க. ராமதாஸ் சசிகலா அவர்கள் தனியாக ஒரு கூட்டணியில் நிற்கிறாங்களே தவிர விஜய் கூட அவர்கள் வந்து கூட்டணியில் வரல. ஸோ இப்படிப்பட்ட சூழல் தான் அரசியல் களத்தில் இருக்கு. எப்படி பார்த்தாலும் தனித்து வந்து விஜய் அவர்கள் விடப்பட்டிருக்காரு நம்ம சொல்லணும். ஸோ அவருடைய அணி அப்படிங்கிறது இங்கே வந்து நிச்சயமாக திமுகவினுடைய அந்த கூட்டணிக்கான வாக்குகளையும் அவர் வந்து பிரிக்கிறதுக்கான சூழல் தான் இருக்குது. அதிமுக தரப்பு வாக்குகளையும் அவர் வந்து வாங்குறதுக்கான சூழல் தான் இருக்குது. அப்போ இப்படி தான் வந்து ஒரு கேமில் வந்து ஒரு ஸ்பாய்லர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயத்தை தான் விஜய் அவர்கள் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துல வந்து இருக்கிறாப்புல. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அங்கே இல்லை அப்படிங்கிற சூழலில் அப்புறம் அதே மாதிரி 4வது அணியாக நாம் தமிழர் கட்சி நிற்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து வெற்றியை இந்த முறை இலக்காக வச்சு அவர்கள் வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் ஆயிரும் அப்படிங்கிற அளவில் அவர்கள் பிரச்சாரம் பண்ணலங்க நம்ம நல்லாவே தெரியும். அவர்கள் வந்து கலந்தாய்வு கூட்டத்திலே சீமான் அவர்கள் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது நாங்கள் எப்போவோ 8 விழுக்காடு வாக்கிலிருந்து 16 விழுக்காடு வாக்கு தொட்டுட்டோம் இந்த முறை தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவர்களுடைய இலக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய சக்தியாக வளரணும். கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து நாம் 2வது இடத்தை நோக்கி நகரணும். இப்போ எப்படி வந்து இப்போ அதிமுக ஒரு இடம் இருக்கோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கணும், ஒரு ஆளும் தரப்புக்கு நேர் எதிரில் நாம் இருக்கணும், அடுத்த முறை ஆளும் தரப்பாக வரணும் அப்படிங்கிறது அவர்களுடைய செயல் திட்டம். ஸோ அதன் அடிப்படையில் அவர்கள் ஒரு சீராக வந்து ஒரு பக்கம் பயணிச்சுட்டு இருக்காங்க போது திமுக கூட்டணிக்கு உள்ளேயே வந்து பல சிக்கல் இருக்குது. அது இந்த மாதிரியான கட்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ரொம்ப வந்து பலன் அளிக்குது, குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் வந்து பிரேமலதா அவர்களுக்கு நான் இங்கே பார்த்துருப்பீங்க ஒரு 3 கோடி ரூபாய் டிஃபெண்டர் காரில் வந்து அவர்கள் வந்து போகிறாங்க. அது வந்து விசிகா தொண்டர்களை இன்னுமே வந்து வெறுப்பேற்றுது. நேற்று வரைக்கும் திமுகவை திட்டிக்கிட்டு இருந்த பிரேமலதா விஜயகாந்துக்கு தேமுதிகவுக்கு அதிகப்படியான சீட்டு, காரு, கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறீங்க. அதிமுக பிஜேபி கூட்டணியை உடச்சிக்கிட்டு போனாங்க எப்போ 2024 தேர்தலில். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அவர்கள் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக பேசலை. இப்போ பிஜேபி கூட்டணியை உடச்சிக்கிட்டு அதிமுக வெளியே வந்துச்சுன்னா நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நமக்கு ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிருக்கு, அங்கே போயிட்டு நம்ம அதிக சீட்டுகள் வாங்கி நிற்கலாம். 5 சீட்டு வரைக்கும் விசிகா கொடுக்கறதுக்கு அதிமுக ரெடியாக இருந்தாங்க. ஆனால் விசிகா வந்து அதை விட்டுட்டு வரல. விசிகா வந்து நாங்கள் திமுக கூட இருப்போம்னு சொல்லி அப்படியே உறுதியாக நின்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசியில் இன்றைக்கி வந்து நீங்கள் கடந்த முறை வாங்கிய சீட்டுகளே வாங்கிட்டு இல்லைங்க, இல்லை அதை விட குறைய வாங்குன்னு பேரம் பேசுறது ரொம்ப தவறான விஷயம். அப்படியே அவர்கள் அதிகமாக கொடுக்குறங்கிற பேரில் விசிகாவுக்கு 7 சீட்டு கொடுத்தாங்கனாலுமே அது களத்தில் தொண்டர்களை பெரிய அளவில் மனசை வந்து புண்படுத்துக்கலாம் மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2019 காலகட்டத்திலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள்கிட்ட வந்து உறுதியாக இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய கூட்டணியிலே எங்களுக்கு அதிகப்படியான சீட்டுகள் கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்பி வந்து உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குமே வந்து இப்போ சீட்டை வந்து குறைச்சி கொடுத்துருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கான
ஒரு பின்னடைவு தான். இதில் திமுக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவினுடைய ஆதரவு தளத்தில் இருந்த கட்சிகளுக்கு எல்லாமே அதிகப்படியான சீட்டுகள் கொடுக்குறாங்க. நீங்கள் பாருங்கள், ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சீட்டு, ஓபிஎஸ் மகனுக்கு ஒரு சீட்டு, ஓபிஎஸ் ஆதரவாளருக்கு ஒரு சீட்டு அப்படின்னு ஓபிஎஸ் தரப்புக்கே 3 சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஓபிஎஸ் வந்து முந்தானயத்து வரைக்கும் பாரத பிரதமர் மோடின்னு பேசிட்டு இருந்த நபர். அப்போ அவருக்கு அதிகப்படியான சீட்டு, திமுகவில் பயணித்த திமுக கூட்டணியை நம்பி பயணித்தவங்களுக்கு கம்மியான சீட்னா அது எப்படின்றத மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. இது ஒரு கொள்கை கூட்டணியா, இல்லை வந்து பாஜகவுக்கு எதிரின்னு சொல்லி இவர்களை காட்டிக்கிட்டு பாஜக கூட கொஞ்சம் குழாவிட்டு இருந்தவங்களுக்கே அதிகப்படியான சீட்டு கொடுக்கறதுங்கிறது இவர்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே வந்து ஆரிய எதிர்ப்பா, இல்லை வந்து மறைமுக கூட்டணியாக பாஜகவுடங்கிறத அது மக்களே வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம். இவர்கள் முத்திரை குத்துவாங்க, நீங்கள் பிஜேபி பி டீம், நீங்கள் வந்து பாஜகவினுடைய மறைமுக வேலை பார்க்குறாள்னு. ஆனால் உண்மையிலேயே பாஜகவுக்காக வேலை பார்த்த நபர்களுக்கு தான் அதிகப்படியான சீட்டை திமுக ஒதுக்குது அப்படிங்கிறது கலை யதார்த்தம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கெல்லாம் வந்து மக்கள் என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது. நன்றி.